அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம். பிள்ளையானின் அலுவலகத்துக்குள் புகுந்த விசேட அதிரடிப்படையினர், மீட்கப்பட்ட பிணங்கள், வேகமாக பரவும் செய்திகள். முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் அலுவலகம் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இருந்து வந்த சிஐடியினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் இன்று இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது அலுவலக கட்டிட நிலத்தை உடைத்து தோண்டிய பாரிய தேடுதல் நடவடிக்கை ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006 டிசம்பர் 15 கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சி. சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் 8 கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாதம் தடுப்பு காவலில் வைத்தனர். இந்த நிலையில் மட்டக்களப்பு 1வது வாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து வந்துள்ள விசேட அதிரடிப்படைகள் மற்றும் சிஐடியினர் சம்பவ தினமான இன்று பகல் 11 மணிக்கு முற்றுகையிட்டுள்ளனர். இதன்போது அங்கிருந்தவர்களை அழைத்து அவர்களின் கையடக்க தொலைபேசிகளை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்தில் இருக்க வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காரியாலயத்தில் இருந்து யாரும் வெளியேறவோ உட்செல்லவோ விடாது கட்டிட நிலத்தை தோண்டி பலத்த சோதனை நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் விசேட அதிரடிப்படையினரால் முற்றுகையிடப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த அலுவலகத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 2 சடலங்கள் மீட்கப்பட்டதான ஒரு செய்தியும் மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் பரவி வருகின்றது. அலுவலகத்தின் நிலத்தின் கீழே 2 பிணங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே ஸ்ரீலங்கா குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு மற்றும் விசேட அதிரடிப்படையினர் TMBP அலுவலகத்தில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வந்ததாகவும் செய்திகள் வெளிவருகின்றன. மேலும் விசேட அதிரடிப்படையினரால் முற்றுகையிடப்பட்ட பிள்ளையானின் அலுவலகம் தற்போது வரை தீவிர தேடுதல் நடவடிக்கைகளில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் பரவுகின்றன. இதன்போது அலுவலக கட்டிட நிலத்தை உடைத்து தோண்டிய பாரிய தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது அங்கிருந்து 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியின் ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் TMBP அலுவலகங்களில் பலர் கொலை செய்யப்பட்டு அலுவலகங்களின் உள்ளேயே புதைக்கப்பட்டதான பல தகவல்களை முன்னாள் TMBP உறுப்பினர்கள் ஊடகங்களில் வெளியிட்டு வருகின்ற நிலையில் ஒரு வாகன ஓட்டுநர் உட்பட 2 சடலங்கள் மட்டக்களப்பு TMBP அலுவலக கட்டிடத்தின் கீழ் புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் ஏற்கனவே தமது உறுப்பினர்கள் மத்தியில் உலா வந்ததாகவும் ஒரு முன்னாள் TMBP உறுப்பினர் தெரிவித்திருந்தார். மட்டக்களப்பு அலுவலகம் எதற்காக சுற்றி வளைக்கப்பட்டு இருக்கிறது என்றோ, இன்று முழுவதும் அங்கு என்ன தேடப்பட்டது, என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டன என்ற விவரங்களையும் காவல்துறை இதுவரையில் வெளியிடவில்லை. அப்படி இருக்கையில் அங்கு ஏற்கனவே புதைத்து வைக்கப்பட்ட சடலங்கள், எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அலுவலக கட்டிடத்தின் அடியில் நிலக்கல் சுரங்கம் ஒன்று காணப்பட்டதாகவும் செய்திகள் பரவி வருகின்றன. இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.